ஆண்டவரிடத்துல நம்ம போறோம் நினைச்சாலே நம்ம சூழ்ந்து இருக்கிறவர்களால தடை வரும். தடைகளை பார்த்து நீ ஆண்டவரை விட்டுட்டேன்னா நீ விடக்கூடிய பல காரியங்கள் பெரிய இழப்பா இருக்கும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் தேவனிடத்துல நெருங்குவதற்கு தடையாய் எனக்கும் தேவனுக்கு நடுவில் எந்த உறவுக்கும் நோ ஸ்பேஸ். சொல்லுவாங்க அதான் சண்டே போறல, அதான் சர்ச்சில் போய் ஜோமெண்ட் வந்து திருப்பி என்ன வீட்டுல ஜெபம் கேக்குது கேட்பாங்க. சிலர் பாக்குறாங்க, நான் என் மனைவிட்ட சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்? ஆமென், ஹல்லேலூயா. கை தூக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆமென். அது என்ன உனக்கு சும்மா 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 இல்ல, எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆனா இப்ப நான் போகலைன்னா தேவ பிள்ளைகளை ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். சில காரியங்கள் அந்த 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 அவளுடைய கணவருக்கு வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா இவளுக்கு தெரியுது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பல நேரத்துல தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு காட்டி தர்றது எதுக்கு தெரியுமா? தேவ பர்வதத்துல போ, கர்த்தருடைய பாதத்துல விழு.